ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாவக்காய் வத்தல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் யூடியூப்பில் 1000 வீடியோ கூட பாருங்கள் பாவக்காய் வத்தல் செய்கிறது எப்படின்னு. ஆனால் இந்த மாதிரி ஒரு வீடியோ எதுலேயுமே இருந்திருக்காது. என்ன அப்படி புதுசாக டெக்னிக்கல் பண்ண போகிறோம், பொறுத்து இருந்து பாருங்கள். முதல்ல பாவக்காயை இப்படி சைடு வாக்கில் கட் பண்ணிக்கணும். க்ராஸாக நல்லா பார்த்துக்கோங்க, ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணக்கூடாது, க்ராஸாக கட் பண்ணணும். இதுதான் முதல் டெக்னிக்கல். நல்லா சன்னமாக கட் பண்ணணும். ஒரு நிமிஷம். இப்படி சன்னமாக கட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் இந்த பாவக்காய்க்கு உள்ளே இருக்கிற இந்த நடுவில் இருக்கிறத விதையை கட் பண்ணி எடுக்கணும். இது கொஞ்சம் டைம் இருக்கிற ப்ராசஸ். ஆனால் இதுக்கும் இன்னொரு டெக்னிக்கல் இருக்குது. இந்த டெக்னிக்கல் தான் இது வரைக்கும் எந்த வீடியோலையுமே நீங்கள் பார்க்கவே முடியாது. ஸோ பாவக்காயை இப்படி கிளறி விட்டுக்கணும். ஓகே, நீங்கள் தோண்டி எடுக்கலாம் வேணாம், ஜஸ்ட் ஓரங்கள்லாம் கட் பண்ணி உள்ளே புஷ் பண்ணால் போதும். நல்லா கத்தி எவ்வளோ தூரம் உள்ளே போகுமோ அந்த அளவுக்கு நீங்கள் புஷ் பண்ணிக்கலாம். எடுத்து வெளியே போடுறதுனால போடணும். இது பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஸ்லைஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த இடையில இருக்கிற எக்ஸ்ட்ரா ஸ்டெப் ஸ்கிப் ஆகும். ஸோ உங்களுக்கு நிறையா டைம் சேவ் ஆகும். ஸோ இதை ஆல்ரெடி நம்ம கிளறிட்டோம், கட் பண்ணிட்டோம். ஜஸ்ட்டு வெளியே எடுத்து போட்டுட்டோம்னா ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் ஒரு ஸ்லைஸாக எடுத்து அது பிச்சுட்ருக்கணும், அது ரொம்ப டைம் எடுக்கும். ஒரு 20-30 செகண்ட்ஸ் எடுத்தாலும் பரவாயில்லன்னு பொறுமையாக அதை உள்ளே இருக்கிறத ஈஸியாக எடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஸ்லைஸ் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராசஸ் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், ஸ்பீடாக இருக்கும். பார்த்திங்கன்னா ஓரங்கள் கரெக்டாக ரிங் ஷேப்பில் நடுவில் இருக்கிறது கட் ஆகிருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், பாவக்காய் கொஞ்சம் பிஞ்சு பாவக்காய் இருந்ததுன்னா இந்த உள்ள கிளறி எடுக்கிற ப்ராசஸ் உங்களுக்கு ஸ்பீடாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் முத்துன பாவக்காயாக இருந்ததுன்னா நீங்கள் இப்படி கிளறி எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் பாவக்காய் வாங்கும்போதே சிப்ஸ் போடுறதுக்கு கொஞ்சம் பிஞ்சான பாவக்காயாக பார்த்து வாங்கிக்கோங்க. நல்லா ஸ்லெண்டராக முத்துன பாவக்காய் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு விதை நல்லா பெருசாக வளர்ந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நீங்கள் இந்த கிளறி விடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இந்த மாதிரியான டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு எந்த வீடியோலையுமே கிடைக்காது. நீங்கள் என்ன வீடியோ வேணால் எடுத்து ரெஃபர் பண்ணி பார்த்துக்குங்க. இதுக்கப்புறம் இதை சிப்ஸ் போடுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ எல்லா பாவக்காயும் நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம். நீங்கள் பாருங்கள், நல்லா பாவக்காய் ரிங் ஷேப்பில் அருமையாக வந்திருக்கு. இது ஒரு 1 மணி நேரம் நல்லா காயணும். அரிசி மாவு, மிளகாத்தூள், உப்பு, கசப்பை கம்மி பண்ணுறதுக்காக கொஞ்சம் எலுமிச்சம்பழத்தை காலையிலேயே இது ரெக்கார்ட் ஆகிடுச்சு. இதெல்லாம் போட்டு அதை கொஞ்சம் நக்கி பார்க்கணும். அதில் இப்போ என்ன கம்மியாக இருந்தது, எல்லாமே கரெக்டாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் அரிசிமாக போட்டுக்கணும். அப்புறம் போட்டே இல்லை, தண்ணி விட்ட மாதிரி ஆயிடுச்சுன்னா தண்ணி விட்ட மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் அரிசி மாவு போட்டு இப்படி ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கணும்.
எண்ணெய் தெரிக்கிற மாதிரி இருந்ததுன்னா இப்படி கொஞ்சம் தள்ளி நின்று. கொஞ்ச நேரம் ஊறிச்சுன்னா சாரி கொஞ்ச நேரம் பொரிஞ்சுதுன்னா சூடான சுவையான பாவக்காய் வத்தல் தயார். இதை குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னு நாங்கள் போய் சொல்லுவோம். நீங்கள் நம்பிட்டு உங்கள் குழந்தைகிட்ட கொடுத்து பாருங்கள், அப்போ தான் தெரியும் இதை அவங்க சாப்பிட மாட்டாங்கன்னு. இது பெரியவங்க சாப்பிட்லாம். பார்த்தீங்கன்னா முதல் அரிசி போட்டு எடுத்தாச்சு, அங்கே இருக்குது. இப்போ ரெண்டாவது அரிசி போயிட்டுருக்கு. வாசம் சும்மா கமன்னு அடிக்குது, உங்களுக்கே அடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற லட்சக்கணக்கான ஃபேன்ஸ்களுக்கு எல்லாம் நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். அப்படிங்கிற உண்மையை சொல்லக்கூடாது. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நான் வந்து ஒரு பாவக்காய் பிரியன். எனக்கு பாவக்காய்னா ரொம்ப பிடிக்கும். அதுவும் எண்ணெயில் போட்டு இப்படி சிப்ஸ் மாதிரி போட்ட பாவக்காய்னா இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த பொரிஞ்சு வந்த பாவக்காய். சாப்பிட்டு பாருங்க. சவுண்டு கேட்குதுங்களா? சிம்பிளி ஆசம். வேறு ரவுண்டாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா 100 ரூபாங்க. இதை வந்து பாவக்காயோட முக்கியத்துவம் என்னென்னா, குழந்தைங்களுக்கு பூச்சிக்கடியெல்லாம் வரும். அதை வந்து தெரியாமல் இருக்க கிடைக்காமல் இருக்க நீங்கள் மருந்தெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கீங்க. நான் சொல்கிறேன், கொடுங்க தப்பில்லை. ஆனால் வாரம் ஒரு தடவை இல்லை மாதம் ஒரு தடவை இந்த பாவக்காயை வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லது. விரும்பி சாப்பிடுவாங்க, பூச்சியை கடிக்காது, ஹெல்த்துக்கு நல்லது. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க. அதை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுங்க. சாப்பாட்டோட சும்மா இடையில ஒரு 2 பிஞ்ச் வச்சிங்கனாலே போதும். ஓகே. அடுத்தது பாவக்காயை நம்ம மட்டும் சாப்பிடக்கூடாது. அதை வந்து நல்லா கொடுத்து அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுண்ட் நல்லா கேட்கும். நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கோம். இவர் தான் வந்து இந்த வீடியோவோட இந்த சேனலோட மெயின் ஹெட்டு, ஓனரு, சிஇஓ எல்லாமே. இவரோட வற்புறுத்தலுக்கு இணங்க இந்த வீடியோ எடுத்துருக்கு. இது நல்லா இருக்குங்க. இது நல்லா வெந்திருக்கு. நல்லா வெந்திருக்கு. கிறிஸ்பியான சவுண்ட் கேட்குது. குழந்தைங்களாம் வந்து நல்லா சாப்பிடுவாங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. சிறப்பாக பண்ணியிருக்கீங்க. ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்கம்மா. இப்போ குழந்தைங்க இது இப்போ சாப்பிட்றாங்களான்னு பார்க்கலாம். சூடாக இருந்ததுன்னா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இப்படி கையை ஊதிட்டு இருப்பாங்க. அப்படியே கொஞ்சம் ஓரமாக ஒன்று எடுங்க. இந்த குட்டி பீஸ் இருக்கும். சவுண்டு கேட்குதுங்களா? நல்லா பார்த்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. சிப்ஸ் சாப்பிட்ற மாதிரியே சாப்பிடுவாங்க. பூச்சிக்கடி இருக்காதுங்க. இந்த குழந்தைகள் மட்டும் இல்லைங்க, வயதானவர்களும் சாப்பிடலாம். ஒரு சிப்ஸ் ஒன்றே இருப்பா. வீடியோ போயிட்டு இருக்கு. ஒரே ஒரு சிப்ஸ், பாவக்காய் சிப்ஸ். ஆனால் பாவக்காய் சாப்பிட முக்கியம் பல்லுக்கு. அது தாத்தாக்கு இல்லாத காரணம். தாத்தாக்கு இல்லை.